ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள் எல்லாரையும் என்னோடய விலாகில் மீட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ரீசெண்ட் டைமில் அர்மேனியாவுக்கு ட்ரிப் போயிருந்தோம். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி வரக்கூடிய விலாக் எல்லாமே நாங்கள் அர்மேனியாவில் போய் என்னெல்லாம் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த விலாகில் வந்து நாங்கள் துபாயிலேருந்து அர்மேனியா கிளம்பி போனது, அப்புறமா அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் 5:30க்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 8:30. ஸோ வீட்டிலேருந்து வந்து மார்னிங் 5:30 கிளம்பணும். இப்போ வின்டர் சீசன்னால் ரொம்ப லேட்டாக தான் வந்து சன்ரைஸ் ஆகுது. ஸோ 5:30க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. சொல்லணும்னா நைட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்து டாக்ஸியில் தான் போக போகிறோம். ஸோ டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம். கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் அர்மேனியாவுக்கு. ஸோ வந்து இப்போ நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையில் ஏர்லி மார்னிங்னால அந்தளவுக்கு டிராஃபிக் எதுவுமே இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா ஷார்ஜா ரோட்லலாம் வந்து எப்போவுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு உள்ளே போயாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடடாக இருந்துச்சு. இதுக்கு முன்னால் என்னோடய விலாகில் இதுலேயுமே வந்து ஷார்ஜா ஏர்போர்ட் காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் ஷார்ஜா ஏர்போர்ட். உள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்பெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லா ப்ரொசீஜரும் முடிக்கும்போது 6:30 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்குது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம்ல, குழந்தைங்க வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பசிக்குன்னு சொன்னாங்க. ஸோ டோனட் வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஸோ வந்து லைட்டாக வந்து சாப்பிட்லான்னு தான் டோனட் வாங்கியிருந்தோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறதுக்கு டைம் ஆயாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறதுக்கு வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஆச்சு நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறதுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் இப்போ எங்களோட ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறோன்னா பக்கத்தில் உட்காரணுன்னா டிக்கெட் போடும்போதே வந்து பே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பக்கத்து சீட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க விருப்பப்படி சீட் கொடுப்பாங்க. நம்ம வந்து எங்கேயாவது உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30க்கு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஃபுட்டு வேணும்னா டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து ஃபுட்டுக்கு செப்ரேட்டாக நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். பே பண்ணோன்னா அவங்க வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஏறினதுக்கப்புறமா ஒரு 1 hour ஆகிடுச்சு. 9:30 ஆகிடுச்சு அவங்க ஃபுட் சர்வ் பண்ணும்போது. யார் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளைட்லேயே வந்து பே பண்ணி ஃபுட்டு வாங்கிக்கலாம். இங்கே என்ன ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா தந்தூரி சிக்கன் டிக்கா சாண்ட்விச், அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் வாட்டர் கொடுத்தாங்க. ஃப்ளைட் விண்டோலேருந்து வெளியே பார்க்கும்போது கீழே பாருங்கள், மேகமூட்டம் மாதிரி இருக்குது. ஆனால் அது மேகமூட்டம் கிடையாது. மலைகளில் வந்து பனி மூடி இருக்குது. அதுதான் அப்படி தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப நேரமாக அதை தான் பார்த்துட்ருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காலையில் ட்ராவல் பண்ணதுனால இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுது. மேபி நைட் ட்ராவல் பண்ணியிருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்குள்ள டைம் ஆயாச்சு. துபாயிலேருந்து அர்மேனியா வரதுக்கு கிட்டத்தட்ட 3.5 hours ட்ராவல் டைமிங்கு. நாங்கள் அங்கேருந்து 8:30 கிளம்பணும். இங்கே அர்மேனியாவில் வந்து ஒரு 12 o'clock வந்து ரீச் ஆயாச்சு. துபாயிலேருந்து இந்தியா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 hours ஆகும் ட்ராவல் டைமிங்கு. ஆனால் இங்கே அர்மேனியா வரதுக்கு வந்து 3.5 hours தான். சீக்கிரமாகவே ரீச் ஆயாச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, துபாய் டைமிங்கும் இங்கே அர்மேனியா டைமிங்கும் வந்து சேம் தான். இங்கே இப்போ 12 o'clockனா துபாயிலேயும் 12 o'clock தான். ஏர்போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு. இங்கே நாங்கள் வரும்போது லக்கேஜ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக எங்களோட லக்கேஜெலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நான் வேறு எந்த ஏர்போர்ட்லையும் இப்படி பார்த்தது கிடையாது. இங்கே அர்மேனியாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து விசா தேவை கிடையாது. நம்ம இங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் ஜார்ஜியா போனப்போ வந்து ஜஸ்ட்டு நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்து ஸ்டாம்ப் பண்ணிட்டு வெளியே போயாச்சு. ஆனால் இங்கே அர்மேனியாவில் எப்படின்னா விசாவுக்கு வந்து பே பண்ணணும். 18+ வந்து விசாவுக்கு வந்து பே பண்ணி போக வேண்டியிருக்கும். இங்கே அர்மேனியாவில் வந்து யாண்டெக்ஸ் கோன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்ல, இந்த ஆப்பை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம டாக்ஸி வந்து ரொம்ப ஈஸியாக புக் பண்ணலாம். நம்ம வந்து எங்கே இருக்கிறோம், எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் சொன்னோன்னா கரெக்டாக வந்து பிக் பண்ணி நம்மளை ட்ராப் பண்ணுறாங்க. சொல்லணுன்னா
1 மினிட் 2 மினிட்லலாம் வந்து நம்ம புக் பண்ண உடனே டாக்ஸி வருது வந்து நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இன்டர்நெட்டோடய கிடைக்குது. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் வச்சு ஆப் டவுன்லோட் பண்ணி அங்கே இருந்தால் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அரமேனியா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததுமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்தப்போ வின்டர் சீசன்னால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் டைம்னால் மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள் எதுவுமே இல்லை, மரங்கள்லாம் ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:20 அந்த மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன். ஆனால் குளிர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. டெம்பரேச்சர் வந்து ஒரு 5 டிகிரி இருக்கும், ஆனாலும் பயங்கர குளிராக இருந்துச்சு. அர்மேனியாவில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் உண்டு, அது வந்து எரவானில் தான் இருக்குது. எரவான் வந்து அர்மேனியோட கேபிட்டல். நாங்கள் இப்போ வந்து எரவானில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் 2 டேஸ் வந்து நாங்கள் இங்கே எரவானில் வந்து சுற்றி பார்க்கலான்னு தான் பிளானே. நாங்கள் இப்போ ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா மெசியர் 53. ஏர்போர்ட்லேருந்து இந்த ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இந்த மெசியர் 53 ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணி பார்த்ததுலேயும் ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலில் இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு போக போக சொல்கிறேன். இந்த ஹோட்டல் வந்து சிட்டியோட சென்டரில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ஹோட்டலை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, பார்க் இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஹோட்டலில் வந்து ரூம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்திருந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம்னால ஹோட்டலுக்குள்ளே எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ரூம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரூமுக்கு தான் போக போகிறோம். எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் வந்து 3 ஃப்ளோர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ ரூமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஒரு குட்டி ரூம் டூர் காமிக்கிறேன். ரூமுக்குள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்குது. அதில் வந்து ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் பாத்ரோபு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வார்ட்ரோப்லேயே வந்து ஒரு பெரிய ஃபுல் சைஸ் மிரர் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹேங்கர்லாம் இருந்துச்சு, நம்ம ஜாக்கெட் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேட்டல், அதுக்கப்புறமா வந்து 2 கப் இருந்துச்சு, டீ கப்பு, டீ பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வேறு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள கப்பு அதெல்லாம் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய திங்ஸ் இருந்துச்சு, ஆனால் எது எடுத்தாலும் வந்து பே பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருந்துச்சு. பாத்ரூம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க எல்லாமே. ரூம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. அப்புறமா நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமில் வந்து 2 குயின் சைஸ் பெட் இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா க்ளீனாக ஸ்பேஷியஸாக நல்லா இருந்துச்சு இந்த ரூமு. இந்த ரூமில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, வீட்டிலேருந்து வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணி போகும்போது நம்மளுக்கு நல்லா தூக்கம்லாம் இருக்காது. ஆனால் நாங்கள் இங்கே நல்லா தூங்கணும், நல்ல பாசிட்டிவ் வைப் இருந்தது அந்த ரூமில். பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து டிவி இருந்துச்சு. அது கீழே வந்து ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் நம்ம கொண்டு வந்த லக்கேஜ்லாம் அதில் வச்சுக்கலான்னு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி சோஃபா இருந்துச்சு, ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருந்துச்சு. ஸோ இந்த ரூம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் இந்த ரூமில் வந்து வெளியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்களோட ரூம். நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் 2 டேஸ்க்கு. இப்போ நாங்கள் வெளியே தான் கிளம்புறோம். எங்கே கிளம்புறோன்னா லன்ச் சாப்பிட்றதுக்காக. வெளியே தூரமாலாம் எங்கேயும் போகல. எங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் தெரியுதில்ல குட்டியாக, அதுதான் நாங்கள் போகக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நாக் ரெஸ்டாரண்ட். நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு கூட ஓகே தான் இருந்துச்சு. நான் உள்ளே போய் காமிக்கிறேன் என்ன ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணோம், ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ கிறிஸ்மஸ் சீசன்னால் எங்கே போனாலுமே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்ததுமே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் எரவானில் போயிட்டு கூகுளில் வந்து நல்ல ரேட்டிங்கில் ரெஸ்டாரண்ட் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாக் ரெஸ்டாரண்ட்டும் அதில் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிஸ்ஸா ஆர்டர் பண்ணோன்னா லைவாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி என்ன ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறேன். சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பெப்பரோனி பிஸ்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு சிக்கன் பர்கர், ஃப்ரைஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
இங்கே வந்து சூப் வந்து சிக்கன் சூப் நம்ம கேட்டோம்னா அதில் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ரைஸ் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் மெயினாக இங்கே நேகில் உள்ள சிக்கன் சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா வேறு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம் சேம் சூப், ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. சரி சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம், இந்த ஏரியாவில் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருந்துச்சு. டைம் ஆக ஆக வந்து குளிர் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இந்த குளிரில் நடந்து போகிறது நல்லா தான் இருந்துச்சு. யுஏயில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே மோஸ்ட்லி ஜாஸ்தியாக தான் இருக்கும், எப்போவுமே சூடாக தான் இருக்கும். ஸோ வெளியெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக நடந்து போகலாம் முடியாது. ஆனால் இப்போ யுஏயில் வந்து டெம்பரேச்சர் வந்து நல்லாயிருக்கு, குளிராக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இந்த வெதரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் போகிறது வந்து ஏதோ பார்க் மாதிரி இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுற ஏரியா. அப்புறம் நிறைய பேர் உட்காந்து புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்க் தான் இது. ஸோ வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டுருந்தோம். மோஸ்ட்லி மரம்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருந்துச்சு. கீழே வந்து நாங்கள் நடந்து போகிற வேலாம் பார்த்திங்கன்னா நிறைய இலைகள்லாம் வந்து காஞ்சி போய் விழுந்து கிடந்தது. ஸோ எல்லாமே இப்படி பார்த்துட்டு அப்படி நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் சுற்றியே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து நடந்தே போய் சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து டாக்ஸி புக் பண்ணி கூட நம்ம வந்து டாக்ஸியில் போய் கூட சுற்றி பார்த்துக்கலாம். யுஏயில் வந்து எங்கே போனாலுமே நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு தான் போவோம். இந்த மாதிரி நடந்து போகிறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இது ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருக்குது. அப்படி நடந்து போயிட்டு எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டே போகிறது சூப்பராக தான் இருந்துச்சு. சொல்லணும்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் குளிர் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஆனாலும் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு பூனைக்குட்டி அங்கே இருந்துச்சு. அவனை பார்த்ததுமே எங்களுக்கு வந்து மேஷுக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. மேஷை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேஷை வந்து நாங்கள் இங்கே அர்மேனியா வரும்போது ஒரு போர்டிங்கில் தான் விட்டுட்டு வந்திருந்தோம். ரொம்ப மிஸ் பண்ணோம் அவனை. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே மேஷும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தான். எங்களுக்கு வந்து அங்கே போர்டிங்லேருந்து மெசேஜ் வீடியோஸ் எல்லாம் வரும். இந்த பார்க்லாம் தாண்டி போனதுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுல்ல, இந்த சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சோட நேம் வந்து சென்ட் கிரெகோரி த இல்லுமினேட்டர். இவங்க தான் வந்து அர்மேனியாவில் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது சர்ச் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கேட்டிங் பார்க் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே சைக்கிள் அப்புறம் ஸ்கேட்டிங் போர்டெலாம் வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்க, வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் சுற்றி இருக்க பார்க்கோட பேர் வந்து ரிங் பார்க். சர்ச்சுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போக வேண்டியிருந்தது. ஏன்னோ தெரில, நல்ல குளிரில் வந்து நம்மளுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே அர்மேனியா வரும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இங்கே அர்மேனியாவில் வந்து நிறைய பழங்காலத்து கோயில்கள் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வரும்போதே மனசில் நினச்சி வச்சுருந்த ஒரு விஷயம் வந்து அர்மேனியா வந்துட்டு மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் என்ன சர்ச்செல்லாம் பார்க்குறோமோ அங்கே போய் விசிட் பண்ணணும்னு தான் நினச்சி வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்ல சென்ட் கிரெகோரி த இல்லுமினேட்டர் சர்ச்சுக்கு. இந்த சர்ச் தான் அர்மேனியாலே உள்ளதுலே பெரிய சர்ச். இது சர்ச்சுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சர்ச்சுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப குவைட்டாக பக்தியாக இருந்துச்சு. சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்து கேண்டில்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து சர்ச்சுக்குள்ளே நம்ம வந்து கேண்டில் கொளுத்துறதுக்கு அலௌட் கிடையாது. அதுக்கு வந்து செப்ரேட்டாக சர்ச்சுக்கு வெளியில் ஒரு குட்டி கோயில் மாதிரி இருக்குது, அங்கே போய் கேண்டில் வந்து கொளுத்திக்கங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். சர்ச்லேருந்து வெளியே வந்ததுமே அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேர் வந்து சாஸ் சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே அர்மேனியாவில் வந்து என்ன திங்ஸ் பார்த்தாலுமே வந்து எல்லாம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே என்ன இருக்கும், என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அர்மேனியாவில் அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்குது, ஈவன் தேங்காய் வரைக்கும் இருக்குது. அப்புறம் லேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே துபாயில் வந்து இல்லாத ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. இந்த லேஸ் பாருங்கள், இது கிராப் ஃப்ளேவரில் இருந்துச்சு. நாங்கள் வாங்கலை, ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு தெரியாது, வாங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா, ஸோ வாங்கலை. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் செக்ஷனில் வந்து என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது, புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் சீசனால் நிறைய கிறிஸ்மஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து இந்த கேப்பெல்லாம் வைப்பாங்கள்ல, சாண்டா கிளாஸ் கேப்பு, போ எல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் டே பிஃபோர் இந்த ஷாப்பில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம். நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம், என்ன வாங்கணும்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே மில்கா ப்ராடக்ட்டில் நிறைய குக்கீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ என் பொண்ணு அதெல்லாம் தான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த குக்கீஸ் எல்லாம் இங்கே துபாயில் கிடைக்காது. ஸோ சாக்லேட்ஸ் கிடைக்கும், ஆனால் குக்கீஸ் கிடைக்காது. ஸோ அதை தான் பார்த்து வாங்கியிருந்தா. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு தான் கிளம்புறோம். ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு இந்த குளிரில் அப்படி என்ஜாய் பண்ணி நடக்கிறது. நானும் என் பொண்ணு வந்து ஒன்றா பார்த்து இங்கே என்ன அர்மேனியாவில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிட்டு போயிட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 இருக்கும். சன் இன்னும் செட் ஆகலை. இங்கே அர்மேனியாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரோட் க்ராஸ் பண்ணும்போது என்ன கார் வந்தாலும் ஸ்டாப் பண்ணி நம்மளை வந்து ரோட் க்ராஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக யூஏயில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே அர்மேனியாவில் தான் அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமில் வந்துட்டு எல்லோரும் நல்லா படுத்து தூங்கிட்டோம். காலையில் ரொம்ப ஏர்லியராக கிளம்பியிருந்தோம்ல யூஏயில், வந்து வெளியெல்லாம் சுற்றி எடுத்து ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஸோ தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போதைக்கு ரூமில் தான் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா யூஏலேருந்து வரும்போது கொஞ்சம் இந்தியன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வரும்போது நமக்கு வந்து ஃபுட்டு வந்து எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்தியன் ஃபுட்டை சாப்பிடும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருந்துச்சு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரியில் போயிடுச்சு. ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வார்மாக தான் இருக்கும், அந்தளவுக்கு குளிர் தெரியாது. விண்டோலாம் ஓப்பன் பண்ணோன்னா பயங்கர குளிராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நைட் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்குது இங்கே வெளியே பார்க்கும்போது. இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக தான் கிளம்புறோம். நான் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சுன்னு. ஸோ நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தப்போ ஒன்று மெனு நல்லா இல்லை, அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஓகேயாக இருக்கலை. ஸோ கடைசியில் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்ருந்தோம்ல, எங்கள் ஹோட்டலோட ஆப்போசிட்டில் நேக்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கடைசியாக அங்கே போய் தான் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு வந்திருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 வந்து எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான இயராக அமைகிறதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. இந்த vlog எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ் ரொம்ப டைம் வந்து பிரேக் ஆகிட்டு இருந்தது. என்னென்னா இருமல் வந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், டிசம்பரில் வந்து கொஞ்சம் சிக்காயிட்டோம் எல்லாருமே. ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆன காஃப் வந்து எனக்கு இன்னும் சரியாகலை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாளும் வந்து vlog எதுவும் அப்லோட் பண்ணலை. ஏன்னா என்னால் வந்து vlog எடுத்துருவேன், ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. நான் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிச்சு தான் வந்து இந்த vlog ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு தாங்க. ஸோ இனி வரக்கூடிய vlog எல்லாமே நாங்கள் அர்மேனியாவில் நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்க போகிறீங்க. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல நான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.